வெல்கம் டு சமையல் கதைகள் சேனலுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 3 தக்காளி, எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி, தேங்காய் கால் மூடி. தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். தேங்காயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன், கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னரமானதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு இதை ஆட் பண்ணிட்டு வதக்கணும். கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணணும். தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். இப்போ நம்ம அது தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை ஆட் போனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு மல்லித்தூள் 2 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மீன் குழம்பு மசாலா 3 டீஸ்பூன் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணணும். புளி தண்ணியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா நீங்கள் கொதிக்க வைக்கணும். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு, மீன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மீனை ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். மீன் வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கறது அப்படின்னா, மீன் வெடிச்சிருக்க ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கான பட்ஜெட் எங்களுக்கு 170 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் பட்ஜெட் வந்துச்சு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.